இன்விசிபிள் கேமரா ஃபோன். இன்விசிபிள் கேமரா ஃபோனு என்ன, அந்த ஃபோனில் கேமரா இருக்கிறதே தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க தானே? ஸோ எஸ், நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்தது கரெக்ட் தான். கிளிக் பைட் எதுவுமே கிடையாது. OnePlus வந்து இன்விசிபிள் கேமரா டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபோனில். அந்த ஃபோன் பேர் தான் வந்து OnePlus கான்செப்ட் 1. இந்த ஃபோன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து என்னைக்கு ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CES 2020. எஸ், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து OnePlus அவங்களோட இன்விசிபிள் கேமரா இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற ஃபோன் அண்ட் கலர் ஷிஃப்டிங் டெக்னாலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் OnePlusோட அடுத்த கான்செப்ட் ஃபோன் பற்றின தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் தான் அவங்க அர்ணவ். வாங்க நம்ம OnePlusோட கான்செப்ட் 1 ஃபோன் பற்றி பார்ப்போம். OnePlus வந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட OnePlus 5 இருக்கட்டும், அவங்களோட OnePlus 6, 7, ஸோ இந்த எல்லா டிவைசஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட், எல்லாத்துலையும் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து OnePlus அப்படின்னு ஒரு பிராண்டை பற்றி நீங்கள் வந்து ஜென்ரல் கன்சியூமர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. OnePlusன்றது ஒரு வேறு லெவல் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க க்ரோத் இருக்கிற இந்த ஒரு டைமில் தான் வந்து OnePlus அவங்களோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபோன் வந்து ரிவீல் பண்ணலான்னு இருக்காங்க. இதில் என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்விசிபிள் கேமரா அப்படின்னா என்ன நீங்கள் கேட்குறீங்க. இன்விசிபிள் கேமரா அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே ஃபுல்லாக ரிவீல் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சு இன்விசிபிள் கேமரா அப்படின்ற டெக்னாலஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனுக்கு அடியில் வந்து கேமராவை ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து தீர்ந்துடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி ஆசைப்பட்ட அவங்களுக்கு பிராண்ட்ஸ் வந்து பாப்அப் கேமரா வந்து கொண்டு வந்து அந்த ப்ராப்ளமை சொல்யூஷன் பண்ணாங்க. பட் பாப்அப் கேமராவுமே ஒரு ப்ராப்ளமாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு வேளை அது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற இந்த ஒரு டைமில் தான் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க ஸ்க்ரீனுக்கு அடியில் கேமரா இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன வருஷம் ரெட்மி வந்து ஒரு சின்ன டீசர் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் வந்து இன்டிஸ்பிளே கேமரா வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ இந்த ஒரு டைமில் தான் வந்து OnePlus அவங்களோட கான்செப்ட் 1 அப்படின்ற ஃபோனில் வந்து இன்விசிபிள் கேமரா அப்படின்னு ஒரு ஃபீச்சரை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி OnePlus சொல்லலை, OnePlus வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு டீசர் வந்து போட்டிருந்தாங்க அவங்களோட கான்செப்ட் 1 ஃபோன் பற்றி. அந்த டீசர் ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே நம்மளோட ஃபேமஸான லீக்கர் ஐஸ் யூனிவர்ஸ் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விசிபிள் கேமரா கொண்டு இருக்கிற டெக்னாலஜி கொண்டு இருக்கிற இந்த ஒரு ஃபோன் தான் இந்த OnePlus கான்செப்ட் 1 அப்படின்ற ஃபோன். கலர் ஷிஃப்டிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலர் ஷிஃப்டிங் டெக்னாலஜின்னு பொறுத்தவரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன எப்படி இருக்க போகுது. பட் இந்த இன்விசிபிள் கேமரா அப்படின்ற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா OnePlusஸே வந்து நிறைய சோர்சஸ் கிட்டேருந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியுது, இன்விசிபிள் கேமரா இன்டிஸ்பிளே கேமராவாக தான் இருக்கும். அண்ட் அது கண்டிப்பாக நம்மளை CES 2020 இன்னும் கொஞ்சம் நாளில் கழித்து பார்த்தீங்கன்னா CES 2020 நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்விசிபிள் கேமரா அப்படின்னு டெக்னாலஜி வந்தால் உங்களுக்கு அது எப்படி பெனிஃபிட் ஆகுன்ற எல்லா விஷயமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.